நியூ பர்த் சென்டர் மனநலை காப்பகம் மற்றும் நன்னடத்தை மையம் தொடர்புக்கு 9087000731 0442558125. கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம டெலிபோனிக் கான்வர்சேஷன்ல ரொம்ப ஸ்பெஷல் பர்சனா இணைஞ்சிருக்காரு. PRO ஈவென்ட் தலைவராகவும் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில்ல முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்காரு. நம்ம விஜய் முரளி சார் தான் கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், சொல்லுங்க. சரி, இந்த கொரோனா டைம் உங்களுக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? முதல்ல எல்லாருக்கும் எப்படி போகுது அதே மாதிரிதான். பர்டிகுலரா பப்ளிக் எப்படின்னு தெரியல. நமக்கு சினிமா, நமக்கு எதாவது சினிமாக்காரங்க கூட்டமா இருந்தாதான் பிடிக்கும். இப்ப கூட்டமா கூட சொல்லிட்டாங்க. சரி சார், இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு துறையுமே பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு தெரியும். குறிப்பிட்ட சினிமா துறை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 மாத காலத்துல எந்த அளவுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டு எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பாதிப்பு தான் சினிமா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விளம்பரம் மூலமா சொல்லுவாங்க இல்லையா? அதே சினிமால கதை கட்டுரை இந்த மாதிரி கட்டுரையா பண்றது சினிமாவா விஷுவலா பார்த்து எல்லாத்தையும் மனசுல பதியும். சினிமாங்கிறது ஒன்ன வச்சுதானே அமெரிக்காலயும் ஆட்சியை பிடிச்சாங்க, தமிழ்நாட்டிலேயும் ஆட்சியை பிடிச்சாங்க. சினிமா பயன்படுத்திதானே அந்த சினிமாவே இப்ப முடங்கி போயிருக்குது. இல்ல, ரிலீஸ் இல்ல. அதனால ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது. இதனால அங்கங்க தன்னாளர்களும் பெரிய நடிகர்களும் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும். சரிங்க சார், இப்போ தயாரிப்பாளர்களும் சரி, இப்ப நிறைய இடங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தது. தயாரிப்பாளர்களுக்கும் ரஜினி சார் உதவி பண்ண அப்படின்னு சொல்லி விஷயம் கேள்விப்பட்டோம். அது என்ன மாதிரி உதவிகள்? நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், அப்புறம் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் ஆளினால் தான் இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணாருன்னா ரஜினி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. ரஜினி ஆபீஸ் வீட்டுல போயிட்டு வீட்டுல கொடுத்துட்டு ஒரு வீடு தனியா இருக்கிட்டு அங்க போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போடுறது ரஜினி ரயில்ல வந்துட்டாரா, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்ல அப்பாயின்மெண்ட் எல்லாம் வரப்போறாங்க, லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன விஷயம் அதை படிச்சு பார்த்தேன், செஞ்சிடலாம் அப்படின்னாராம். ஒரு 1300 தயாரிப்பாளர் இருக்காங்க, ஒரு 750 பேருக்கு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கண்டிப்பா பண்றேன் அப்படின்ட்டாராம். அது உடனே ஓகே பண்ணாங்க. இதுக்கு திடீர்னு 4 நாள் ஊரடங்குக்குள்ளே ஒரு ஊரடங்கு வந்ததுனால கொடுக்க முடியல. அதனால இந்த ஊரடங்கு இன்னைக்கு கூட முடியுது. நாளைக்கோ நாளைக்கோ இல்ல இந்த 2 நாள்ல கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். அது இந்த நேரத்துல ராஜன் சொன்னாரு, சக தயாரிப்பாளராக தான் ரஜினிகாந்துக்கு நம்ம பேசலாம், ரஜினிகாந்த் ஒரு நடிகர் கூட பேசல, நம்ம இதுல கவுன்சில ஒரு மெம்பர், அதனால அவர் கேட்க சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. சரிங்க சரி, இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம பொதுவா பெரிய அளவுல பாதிக்கப்படுறது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் சொல்லுவோம். இங்க நீங்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுல இருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன தயாரிப்பாளர்களும் சரி, திரைத்தல் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுனா, ரிலீஸ் ஆக வச்சிருந்த படங்கள் ஏப்ரல் மாசம், மே மாசம் நிறைய படங்கள் ஷெட்யூல் பண்ணிருந்தாங்க. ரிலீஸ் ஆகாதனால என்னென்ன பிரச்சனை அந்த தயாரிப்பாளர்களுக்கு வரும்? என்னன்னா இது சினிமாங்கிறது மேம்போக்கம் பார்த்தா தொழிலாளிகள், சினிமா தொழிலாளர்கள் மட்டும் ஒரு பர்டிகுலர் வட்டத்துக்குள்ள மட்டும் சொல்லுவாங்க. சினிமா லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா வெறும் ஷூட்டிங், நடிகர்கள், பெப்சி தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, அப்புறம் திரையரங்கு, தியேட்டர் போது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போது, டிசைனர்ஸ் போது, போஸ்ட் அடிக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. அதே மாதிரி அங்கங்க மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, அந்த தியேட்டருக்குள்ள கேன்டீன்ல வேலை செய்யறவங்க, 2 வீலரு 4 வீலருக்கு பார்க்கிங் போடுறவங்க. இது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சினிமா தொழில் நம்பி இருக்கிறாங்க. அது சினிமா தியேட்டர் இருக்க கடைகளும் அதை நம்பிதான் இருக்குது இல்லையா? இவ்வளவு பேர் இந்த சினிமா மூட்டை எல்லாருக்கும் ஓவரால் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான் சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வைத்தியங்கிறத விட அதிர்ச்சியான ஒரு நேரத்தை தான் இது. எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சி நீளாம தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கவே தவிர இது நிரந்தர தீர்வு இருக்காது இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு தொழில் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு காசு கொடுத்து பிச்சை போடுறதை விட அவனுக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுத்தா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கும். அது மாதிரி இது இப்போதைக்கு இந்த லெவல்ல உதவிங்கிறது ஓகே. ஆனா இந்த தொழில சரி பண்ணாங்க மறுபடியும் எல்லாருக்கும் மாசம் மாசம் அந்த வாடகை கொடுக்க செய்ய எல்லாம் போயிட்டு இருக்கணும். அந்த தொழில மறுபடியும் சரி பண்றதுக்கான வழிகள் இறங்கணும். அதுக்கான அமைப்புகள் பண்ணணும். இதுக்கு இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இல்ல, நடிகர் சங்கத்துல இல்ல. அதனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. கொரோனா ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாச்சுன்னா சினிமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்க சரி, இப்போ இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சாலுமே கூட இப்போ மாஸ்டர் படம் ரெடியா இருக்கு, சூரிய ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, இந்த பெரிய படங்கள் ரெடியா இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா கூட்டம் தியேட்டருக்கு வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. பொதுவாகவே இந்த பிரச்சனை இருக்கும். இதனால கலெக்ஷன் பெரிய பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பரவலா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படின்னா முதல்ல ஜனங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல மொத்தமா போடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைச்சேன். அப்ப எப்படி உங்களுக்கு கலெக்ஷன் வரும் தேட்டர்ல? அது பேசிக்கே அதுவே நம்ம யோசிக்கணும் இல்லையா? கிரௌடு வர வரதான் சினிமாக்கார லாபம்.
கிரௌடு சின்ன போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். இந்த கிரௌடு வரக்கூடாது அப்படிங்கறத கொஞ்சம் நோயாவே கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப தேட்டர்ல எப்படி படம் ரிலீஸ் ஆகும், அதையும் மீறி ரிலீஸ் ஆகி ஒரு கேப் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேட்டர் அசோசியேஷன் வந்து சீட்டுக்கே வந்து ஸ்டாண்ட்ல இருந்து பாப்பாங்க கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது தெரியல. அதனால ஓடிடியில வந்து ரிலீஸ் பண்ணலாமாங்கிறாங்க. பட் மாஸ் படங்கள் வந்து அது வராது. ஏன்னா வந்தாங்கன்னா அந்த செலவு கட்டுப்படியாது, எடுக்க முடியாது. மாஸ்டர் படம் கூட கொண்டு வரலாமான்னு கூட யோசனை இருந்தது. விஜய் வந்து வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் சொல்றாங்க. அதை பண்ணக்கூடாது, தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதாவும் ஒரு தகவல் வருது. அந்த ஒரு இது சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட். நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பாக்குறது, மொபைலையும் டிவிலையும் பாக்கலாமே தவிர பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது, டால்பி அட்மாஸ்பியர்ல பாக்குறது, சவுண்ட் சிஸ்டத்துல பாக்குறது, இன்னொரு நம்ம முகங்கள் இல்லாம வெளியாள முகங்களை பாக்குறதுங்கிறது ஒரு உடம்புக்கோ மனசுக்கோ உற்சாகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப வந்து நீங்க தேட்டர்ல போய் பார்த்தாதான் வெளியில போறது பாக்குறீங்க. ஒண்ணு இல்ல, 4 நாள் வீட்டுக்குள்ள இருந்து வராதுன்னு சொல்லும் போது எப்படா வெளியில போகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அப்போ தேட்டருக்கு வந்தாதான் ஜனங்க வருவாங்க, தேட்டர் கண்டிப்பா வருவாங்க, அப்படிதான் பாப்பாங்க. நான் இதுல கூட சொன்னேன், ஒருத்தன் டிஃபன் சாப்பிட போறான்னு சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், சினிமா வந்த மாதிரிதான். டிஃபன் சாப்பிட போறோம், கையேந்தியில ஒண்ணு சாப்பிடுவான், உடுப்பி ஹோட்டலையும் சாப்பிடுவான், ஒரு வசதியான வந்தப்ப 5 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிடலாம். பட் அந்த இது வந்து ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். எப்படி கொடுக்குறாங்கன்னு முக்கியம். எனக்கு என் வசதிக்கு எப்படி இருக்கு அப்படிதான் பார்க்க போறேன். அது மாதிரி இந்த படங்கள் வந்து மொபைல்ல பாக்குறோம் ஒரு குரூப் இருக்கு, டிவில பாக்குறோம் ஒரு குரூப் இருக்கு, தியேட்டர்ல பாக்குறவங்க இருக்கிறாங்க. எல்லா வழியிலும் இந்த சினிமா தான். சினிமா எப்படின்னு பாக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு வருமானம் தான், தயாரிப்பாளர் இருக்காது. அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஓபன் பண்ணும் போது வியாபாரம் விருத்தியா அதெல்லாம் வரும். பட் சினிமா தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கிரௌடு வந்தாதான் கலெக்ஷன். அந்த கிரௌடு வர்றதுக்கான வழி என்னங்கிறத அரசாங்கம் சிந்திக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்குன்னு நம்பிக்கை தான். சினிமாவே ஆகாயத்துல வெறும் பயிர் விளையுதான்னு பாக்குறதா நான் உங்களுக்கு. அதனால நம்பிக்கையில போறதுதான் சினிமா. கண்டிப்பா அது ஒரு கிரௌடு வரும், சினிமா மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். பட் இன்னைக்கு சூழ்நிலை தரமாறி. சரிங்க. சரி, இப்போ வந்து 30 ப்ரொடியூசர்ஸ்கள் விநியோகமா மொத்தமா சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்மும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த விஷயம் வந்து ஹெல்தியான விஷயம் நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? அதுதான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னேன். நானு பல வழி இருக்குது வியாபாரம். அதாவது முதல்ல வந்து சினிமாங்கிறது தியேட்டர்ல போய் பார்க்கறது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் சில தமிழ் படம் இருந்தாங்க, ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்புறம் டப்பிங்ல போய் பார்க்கலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் வெளிநாட்டுக்கு வந்து கேசட் சிடில விற்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் அதுவே சேட்டலைட் ரைட்ஸா வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் ரைட்ஸா வந்தது. இப்ப யூடியூப் ரைட்ஸ் வருது, இப்ப ஓடிடி மூலமா வருது. ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சியை தன்னோட வாங்கிக்கிறதா சினிமா. எப்படி தமிழ் மொழி அழியாம ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட உலகம் தோன்ற காலத்துல நம்ம தமிழ் மொழி இருக்குதுமோ அது மாதிரி சினிமா தன்னை வளர்த்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு காலம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த ரூட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சினிமா இந்த மாதிரி ரூட்டை கண்டுபிடிச்சு போகும்போது தயாரிப்பாளர்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம், வியாபார பிளாட்ஃபார்ம் அது ஒரு நல்ல விஷயம் வரப்பிரசாதம் தான். என்னன்னா அந்த இதுக்கு போகும்போது எல்லா படங்களையும் அது கொண்டு வரணுங்கிறத எங்க ப்ரொடியூசர்ஸ் கேட்கறாங்க. பர்டிகுலர் படங்களை மட்டும் நீங்க கொண்டு வரவங்க, முதலீட்டு படங்களையும் அதை கொண்டு வாங்க, அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் சொல்லி எல்லா ப்ரொடியூசரும் தெரிஞ்சுக்காங்க. அதுதான் சேனல் முரளியோட ஒரு அறிக்கை வச்சுக்கிறாரு. இப்போ அது விஷயம் அது எப்படி பண்ணலாம், ஒரு பெரிய படம் வாங்குங்க, அது கூடிய ஒரு சின்ன படம் 5 வாங்குங்க, அப்ப வருஷத்துக்கு ஒரு 25 படம் வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு 125 சின்ன படமும் அதுல வரும் இல்லையா? அந்த படம் நல்லா என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணிருக்காரு அறிக்கையில. அது மாதிரி கொஞ்சம் எல்லாருக்கும் பலி கிடைக்கும். அந்த இது வியாபாரம் வந்துச்சுன்னா முதலீட்டு படங்களுக்கும் இல்ல, பெரிய படங்கள் மட்டும் இல்ல, சின்ன படங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். சரி, சமூக வளத்துல இன்னொரு விஷயம் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சூர்யாச்சாரியும் ஜோதியாவையும் 2 பேருமே பாத்தீங்கன்னா மாறி தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 2D என்டர்டைன்மெண்ட்ல வந்து படம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ஓடிடில, அதுக்காக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜோதிகா மேடம் அந்த கோயில் விஷயத்தை பத்தி சொல்லிருந்தாங்க. இந்த 2 விஷயமே வந்து எல்லா இடங்களிலுமே பரவலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி சார்? ரெண்டுமே ஒண்ணுதான். முதல்ல உன் மேல நம்பிக்கை இருந்தாதான் கடவுளே உன்னை பாப்பாரு, விவேகானந்தர் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுங்க, உன் மேல நம்பிக்கை இருந்தா கடவுளே உனக்கு தேவையில்லைங்கிறது தெரியாது. இது ஒருத்தர் ஆன்மீகவாதி, ஒரு சாமிகள் 2 பேரும் ஒரு கருத்தை தானே சொல்றாங்க. அது மாதிரி கோயிலும் என்ன சொல்லுது, ஏழைகளுக்கு வந்து நீ உணவு கொடு, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடு அப்படின்லாம் சொல்லுது. அந்த கருத்துல அவங்க சொல்லி இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. எல்லா மதமும் அதான் சொல்லுது. எந்த மதம் வந்து தப்பான ஒரு வழியை சொல்லிருக்கு, இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது பகவத்கீதையா இருந்தாலும் சரி, குரானா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் சொல்லுது. அந்த நல்ல விஷயத்த அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க.
சொன்னவங்க இதுக்கு முன்னாடி இதே விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது வந்து பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இவங்க சொல்லும் போது வந்து சர்ச்சைக்குள்ளானதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி இது ஒண்ணும் கிடையாது. பின்னாடி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் தான். அதே சமயம் ஓடிடிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். ஒரு பிளாட்ஃபார்ம் வருது, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு போறோம், மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போறோம் எல்லாமே. அவங்க விரும்பினா அதை பார்க்க போறாங்க. இதுல என்ன இருக்கு, ப்ரொடியூசருக்கு அதுல ஒரு வருமானம் வரப்போகுது. இப்போ நீங்க வீட்டுக்குள்ள சேனலே எடுத்துக்கங்க, இருந்த படம் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல டிவில, இப்ப போட்ட படத்தையும் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோன்னா அவங்க படம் பார்க்கத்தான் செய்வாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிளஸ் தான் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, அது என்னன்னா இது பர்டிகுலரா ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு மட்டும் விட்டுறாங்க. எல்லா படத்துக்கும் இதை வந்து கொடுங்க சொல்லி கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இந்த ராமுத்ராம் சினிமாஸ் அவங்க வந்து ட்வீட் போட்டுருக்காங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, பெரிய படங்கள் எதுவுமே வந்து ஹாலிவுட்ல ரிலீஸ் பண்ணது கிடையாது ஓடிடில. ஏன் அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் எல்லா படங்களும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜை விட ஒரு பல மடங்கு அதிகரிக்கும், நீ எதிர்பார்க்காத மாதிரி மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதான் சொன்னேன், எப்படி வந்து உங்களுக்கு முதல்ல தெருக்கூத்துல இருந்து நாடகம் வந்தது, நாடகத்துல இருந்து சினிமா வந்தது பாத்தீங்களா? அது மாதிரிதான் இது வந்து அடுத்த ஒரு வழி. மக்களோட நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறத மக்கள் விரும்புவாங்க. டிக்கெட் கேட்டா அதிகம் அதிகம் சொன்னாங்க, ஆனா தியேட்டர்ல படம் பார்க்காம இருந்தாங்களா ஜனங்க? அதுதானே இருந்தாங்க. அதனால வந்து இது வரும். என்னன்னா எல்லா படத்துக்கும் அப்படி கொண்டு வர முடியாது. இப்ப விஜய் சொன்னாரு பாத்தீங்கன்னா, அந்த படத்தை கொண்டு வராதீங்க, ரிலீஸ்க்கு அப்புறம் கொண்டு வரலாங்கிறாங்க. அது அவங்க அந்த யூனிட் தயாரிப்பாளர் சமரச ஹீரோக்கள் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பாக்கணும். நீங்க அதுல போய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு பெருசா எடுக்க முடியாது. தியேட்டருக்கு வந்தாதான் எடுக்க முடியுங்க. தியேட்டருக்கு வந்தாதான் என்டர்டைன்மெண்ட். அது என்டர்டைன்மெண்ட் சொல்லிதான் சர்வீஸ் டிக்கெட்டே வாங்குறோம். நம்ம டைரக்டா அவங்க பண்ணிடக்கூடாது. ஒரு படம் 2 படம் வருதுன்னா நீங்க தியேட்டருக்கு கொண்டு போனாதான் நல்லா இருக்கும் சினிமான்றது. சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ராமராஜ் சாருக்கு ஒரு அழகான ஒரு காம்போ, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். முதல்ல நீங்க ப்ரொடியூசர் ஆனது காரணமா வராரு, அதை பத்தி ஷேர் பண்ணலாம். ஆமா, ராமராஜன் வந்து என்னன்னா சிறு முதலீட்டு படங்களுக்கு மட்டுமே வந்து டேட் கொடுத்தவர். மட்டும்தான் பெரிய கம்பெனிக்கு கொடுக்கல. அவர் நினைச்சிருந்தாங்க பெரிய கம்பெனிக்கு எல்லாம் வந்து கொடுத்து பெரிய ஆயிருக்கலாம். ஆனா அவர் வந்து சின்ன படங்களுக்கு மட்டுமே கொடுத்து அந்த மாதிரி ஆனதுல என்னையும் ப்ரொடியூசர் ஆக்கி விட்டாரு அவரு. மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து 1997 மே 18 ரிலீஸ் ஆச்சு. அப்படியே அதனால ராமராஜன், ஐஸ்வர்யா, ஜெய்சங்கர், சுலட்சணா, கோவை சரளா, செந்தில் எல்லாமே படம் பண்ணேன். அன்னைக்கு பெரிய மார்க்கெட்ல வச்சுதான் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அவரு வந்து அடுத்து இப்போ ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஆக்சுவலா வந்து ஒரு முதல்ல வந்து டைரக்டா தான் வந்தாரு. ஆமா, மறக்க மாட்டேன், மருதாணி, அலோ யாத்திரை சொல்றது, அப்படின்னு படங்கள்லாம் பண்ணாரு அவரு. மண்ணுக்கேற்ற பொண்ணு இப்படிலாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல ஊருங்கிற படம் மூலமா ஹீரோ வந்தாரு. அவர் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எங்க ஒரு பாட்டுக்காரன், எங்க ஒரு காவக்காரன், கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. 3 வருஷம் ஓடிச்சு மதுரையில. எம்.கே. தியாகராஜ சிவகவிக்கு அப்புறம் கரகாட்டக்காரன் மிகப்பெரிய ஹிட். அவருக்கு ஹிட் ஆகி அவர் வந்து சிம்பிளா தான் இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவன் வந்து ஏடிஎம் கூப்பிட்டு எம்பி பதவி எல்லாம் கொடுத்தாங்க. திருச்செந்தூர் ஜெயிச்சாரு. இப்பயும் அவர் பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இடையில வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் போயிட்டு வந்து டைவர்ஸ் ஆகி பிறகு போயிட்டாங்க. மனத்தளவுல கொஞ்சம் பாதிக்கும் போது இப்பதான் கொஞ்சம் நீண்டு வந்து மறுபடியும் ஏன் நம்ம படங்களை டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. ரிலீஸ் கதை ரெடி பண்ணி சொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவரு ஓகே பண்ணிட்டாரு. அடுத்த டைரக்டர் ஆவாரு. அந்த டைரக்டர் அவர் நடிக்க மாட்டாரு, அவர் டைரக்டர் மட்டும்தான் இருப்பாரு. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்களுக்கு ஒரு படம் கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னொரு உண்மையை சொல்றீங்க, சிங்கிள் ஹீரோவா, அதாவது சிங்கிள் ஹீரோவா 44 படம் தொடர்ந்து ஹீரோவா மட்டும் நடிச்ச ஒரே நடிகன் உலகத்துல ஒருத்தர் தான். எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட சேர்ந்து கூண்டுகிலாம் நடிச்சாரு 2 ஹீரோ. அந்த மாதிரி எல்லா ரஜினி, கமல், விஜய், அஜித், விஜயகாந்த், சூர்யா எல்லாமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவரு மட்டும்தான் சோலோ ஹீரோ பண்ணிட்டு வந்தவர். ஒரு 6 படம் இன்னொரு ஹீரோவா சோலோ ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 50 படம் ஹீரோ சிங்கிள் ஹீரோவா கிடைச்ச ஒரே ஹீரோ இவர் தான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்திருக்கும். அது இறைவனு இயற்கையும் எப்படி விட்டுருக்குன்னு தெரியல. அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து பூர்த்தி பண்ணுவாரு. அதனால இப்ப மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு தயாராயிட்டாரு டேரக்டா. இவர் எப்படின்னா ஸ்ரீவாசு, எஸ்.சி. முத்துராமன், கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், போட்ட காசு சைட்ல கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளவர். நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். காமெடி வந்து அப்படி பண்ணுவாரு.
கவுண்டமணியில கொஞ்சம் இதா இருக்கும். ஆளுநர் அறிமுகப்பட்டவங்க இவர் படங்கள் நிறைய பண்ணாங்க அவங்க காமெடியில. கரகாட்டக்கார காமெடி ஒண்ணு போடுறதா சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த பேசிட்டு இன்ன வரைக்கும் பேசிட்டு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது மாதிரி அது எப்பவுமே கூட இருக்கும். காமெடி பண்ணுவாரு. அதனால கடவுள் ஒரு அணைக்கரல் கொடுத்து இந்த படத்துல வந்துட்டாருன்னா அடுத்து ஒரு டேரக்டர் நிறைய படம் பண்ணுவாரு அவர். சோ இப்போ இந்த கொரோனா பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்காக எங்களோட ஆடியன்ஸ்க்கு மட்டும் சோ உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அதாவது ஆடியன்ஸ் முதல்ல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஒன்னா இருக்கணும் சொன்னாங்க. அது பழமொழி பாத்தீங்கன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ விலகி இருந்தால் இருக்கும் நன்மைங்கிறான். முன்னோர்கள் சொன்னதை மதிங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்னைக்கு முன்னோர்கள் சொன்னதை எடுத்துட்டு பசிச்சது தனிச்சது விழிச்சதுன்னு அருட்பொருள் ஜோதி வள்ளலார் சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாங்க? பசிச்சது தனிச்சது வீழ்ச்சியது அப்படிங்கிறான். இப்ப என்னோட உலகம் ஃபுல்லா ஆட்டி இருக்கிறது, நமக்கு மட்டும் இல்ல. இந்த கொரோனாங்கிறது உலகம் ஃபுல்லா ஆட்டிட்டு இருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம இந்தியாவில 108 வைரஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உலகம் ஃபுல்லா நிறைய இது வரும்போது கூட டெங்கு காய்ச்சல், பன்னி காய்ச்சல் நம்மள அவ்வளவு பெருசா இது பண்ணல. ஏன்னா நம்ம ஊர்ல சாப்பாட்டுலயே உணவே மருந்தே உணவுன்னு இருக்கான். எல்லாமே நம்ம உணவுலயே இருக்க மருந்துதான். அதாவது நீங்க சாப்பிட கூட பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாப்பிடும் போது சாம்பார், ரசம், மோர் அப்படிதான் சாப்பிடுவோம். நம்ம ரசங்கிறது சென்டர் வச்சோம். அந்த ரசத்துல வெந்தயம், மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இருக்கு. அதுல ஒரு பெரிய மெடிசன் இருக்குது. அப்புறம் பழைய பழமொழி உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா, இன்னைக்கு உப்பு போட்டு வாங்கி கூப்பிடுங்கிறான். வரும்போது சொல்றீங்க உப்பு போட்டு வாங்கி கூப்பிடுங்க, அவங்களுக்கு அந்த நுழையிறது அட்டாக் ஆகுறாங்க. அப்ப எப்ப சொல்லிட்டாங்க பாருங்க, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விளக்கேற்றதுனால திரும்பி இப்ப மோடி சொன்னா ஏத்துறாங்க. இது எல்லாரும் நம்ம வீட்டுல ஏற்றிதான் இருக்கிறோம். சாயங்காலம் வீட்டுல விளக்கேற்றுவோம், எண்ணெய் ஏற்றி அதை திரி போடணும், பஞ்சு திரி போட்டு ஏற்றினோம்னா அதுல இருந்து ஒரு இது கிளம்பும், ஒரு புகை வருது. அந்த புகை வந்தீங்கன்னா கிருமி நாசினியை ஒழிக்கும். அதை இன்னும் நீங்க பண்ணோம்னா நல்லது அப்படிங்கறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம வாழ்ந்த. இப்ப வேப்பிலையும் மஞ்சள் துளியும் போட்டு இது பண்றாங்க. இது காலகாலமா நடக்கிற விஷயம். வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசா நோய் வந்தாலும் செஞ்சாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு போறது போது திருவிழா ஏற்பாடு பண்ணுவாங்க. திருவிழா ஏற்பாடு பண்ணும் போது உள்ளூர்காரன் வெளியூர் போக கூடாது, வெளியூர்காரன் உள்ளூர் வர கூட தகவலா போட்டுருவாங்க. நம்ம ஊர் முழுக்க என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையை கட்டி விடுவாங்க. கட்டி விட்டுட்டு மஞ்சள் துணி எடுத்து தெளிக்க சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டே இருக்கு. பரதராஜா படத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கல ஒரு பாட்டு வரும். அதுல ஊருக்கு கடலை பசங்க சேர்ந்து பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து மஞ்சள் துணி கொடுத்துருவாங்க. அது கிருமி நாசினி. இப்ப இதெல்லாம் ஆன்மீகத்துல கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இது பண்ணும்போது அந்த வேப்பலை எதுக்கு கட்டுறாங்க, வேப்பலை ஆயுதம் வெளியில விடும். இப்ப நுரையீரல் பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னே என்ன பண்ணா செல்றதுக்கு ஆயுதம் கொண்டு வைக்கிறான். வேப்பலை இந்த ஆயுதம் வெளியே வந்ததுனால ஊர் ஃபுல்லா கட்டி வச்சாங்க. ஒரு சின்ன உதாரணம், நீங்க ராத்திரி படுக்கும்போது வேப்ப மரத்து கீழே படுத்து காலையில் எடுத்துட்டு அந்த நிம்மதியா உடம்பாங்க. அதே இது புளிய மரத்து கீழே படுத்து வெயில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, கழுத்து நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்படி கிடையாது. புளிய மரம் நைட்ல கார்பன் டை ஆக்சைட வெளியில விடும். அதனால புளிய மரத்து கீழே படுக்க கூடாது. இதுதான் முன்னோர் என்ன பண்ணா அங்க போய் படுத்தா சரி பிடிக்கணும், ஒரு சூழல் பிடிக்கலாம். ஏன்னா மூச்சு காவல் வளர்த்து வேப்ப மரத்து கீழே படுத்தீங்கன்னா ஆயுதம் வெளியில விடாது, உடம்பு நல்லா இருக்கும். உள்ள வித்தியாசம் நம்ம என்ன பண்ணலாம், பெரியவங்க சொன்னதான் மறந்துட்டோம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க சினிமா சம்பந்தப்பட்டவும். சீக்கிரமா நல்லா சரியாகும். நீங்களும் சேஃபா இருங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ.